சார் ரயில்வேன்றது அது அவனோட சொத்து சார். போனால் போதுன்னு நம்மளை பர்மிஷன் பண்ணுறான், கிராஸ் பண்ணிக்கோன்னு. இல்லை உண்மையிலேயே இட் இஸ் த ப்ராப்பர்ட்டி பிலாங்ஸ் டு தி ரயில்வே. அவன் விலை கொடுத்து வாங்கியிருக்கான். மக்களோட நன்மைக்காக போனால் போதுன்னு நம்மளை விட்றான். நீங்கள் பாருங்கள், சிக்னல் இல்லாத ரயில்வேவை பாருங்கள் தயவு செஞ்சு. அந்த இவ்வளோ பெருசு இரும்புங்க போட்டிருப்பாங்கல்ல, கை தூக்கி விடுமே, அந்த இரும்பு பாருங்கள் வளைஞ்சிருக்கும். ஏன் நம்ம ஆளுங்க நுழைஞ்சே வளைஞ்சிருச்சு. அத்த இரும்பு எத்தனை பேர் போயிருப்போம், எத்தனை ஆக்சிடெண்ட், செல்ஃபோன் பேசினே போய் எத்தனை ஆக்சிடெண்ட். அது எல்லாமே பார்த்திங்கன்னா எது பேஸ், அடிப்படை உணர்ச்சி வசப்படுவது, சிந்திக்காமல் இருப்பது. நாட்டில் இவ்வளோ தற்கொலை, உணர்ச்சி வசப்படுவது, சிந்திக்காமல் செயல்படுவது. ஒரு நிமிஷம் சிந்திச்சு பாருங்கள், உண்மை விளையும். ஒன்றும் கஷ்டம்தான், வேறு வழி கிடையாது. இல்லை சிந்திச்சோம்னா யார் வீட்டு முன்னாலேயோ நம்ம பைக்கை விடுவோமா சார்? இல்லை, யார் வீட்டு முன்னாடியோ அவன் பயந்து போய் போர்டு வச்சுக்கிறான், கேட்டின் முன் வண்டியை நிறுத்தாதீர்கள். அதை விட சிரிப்பு, அவன் வைக்கலைனாலும் சென்னை சில்க்கு, போத்தி சில்க்கு, சரவணா, ஜிஆர்டி அவன் போர்டு வைக்கிறான். என்னென்ன வண்டி, கேட்டின் முன் வண்டியை நிறுத்தாதீர்கள், சென்னை சில்க். அன்றைக்கி என் வீட்டில் அது மாதிரி நிறைய வச்சுங்க, என் பேரை எடுத்துட்டானுங்க, இவனும் அவன் பேர் வச்சுட்டு போயிட்டான். இல்லை உண்மை. ஆக எல்லா செயல்களையும் உணர்ச்சி வசப்பட்டு செய்கிறோம், அதனால் வாழ்வில் கஷ்டப்படுகிறோம். எது செய்வதானாலும் சரி, எதை நீங்கள் பேசுவதானாலும் சரி, ஒரு வினாடி சிந்தியுங்கள். சிந்தனை செய்கின்ற மனவு வாழ்க்கையில் மேன்மை அடையும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி